வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் பிப்ரவரி 2026 ரிலீஸ் ஆகியிருக்கிற காதல் கதை சொல்லவா. டைட்டில பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரின்னு. அதுவும் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ஜெயராம் சார், நகுல்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சரி, படம் நம்ம மனசை தொட்டதா இல்ல மொக்கையா? வாங்க டக்குன்னு ஒரு ரிவ்யூவை பார்த்துடலாம். படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள் பாஸ். ஒரு ரேடியோ ஷோ, அங்க மக்கள் கால் பண்ணி அவங்க வாழ்க்கையில நடந்த காதல் கதைகளை ஷேர் பண்றாங்க. அந்த கதைகள் மூலமா வேற வேற இடத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்குதுங்கிறது தான் இந்த காதல் கதை சொல்லவா. கேக்குறப்போ நல்லா இருக்குல்ல, ஆனா படமா எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் படத்தோட பிளஸ் பாத்துடலாம். நடிப்பு. நம்ம விஜய் சேதுபதி வழக்கம் போல அவரோட யதார்த்தமான ஆக்டிங்ல ஸ்கோர் பண்றாரு. ஜெயராம் சாரோட அனுபவம் படத்துக்கு பெரிய பலம். குறிப்பா எமோஷனல் சீன்ஸ்ல 2 பேரும் கலக்கியிருக்காங்க. இசை. படத்தோட அடுத்த ஹீரோனா அது மியூசிக் தான். ஜெயச்சந்திரன் சாரோட இசையில பாட்டெல்லாம் கேட்கிறப்போ மனசுக்கு இதமா இருக்கு. பிஜிஎம் சில இடங்கள்ல கண்களை கலங்க வைக்குது. சரி, மைனஸ் என்ன? பழைய கதை. படம் பாக்குறப்போ ஏற்கனவே டிவியில பார்த்த நிறைய சீரியல் அல்லது பழைய காதல் படங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் மொமெண்டா அதிகம். திரைக்கதை. படம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல். விறுவிறுப்பு பெருசா இல்ல. ஒரு கட்டத்துல சரி அடுத்து என்னப்பான்னு நம்மள யோசிக்க வைக்குது. மொத்தத்துல நீங்க அடிக்கடி ஆக்ஷன் எல்லாம் எதிர்பார்க்காம ஒரு அமைதியான எமோஷனலான டிராமா பார்க்கணும்னு நினைச்சா இந்த காதல் கதை சொல்லவா படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். லவ் ஸ்டோரி ஃபேன்ஸ்க்கு இது நிச்சயம் பிடிக்கும். மத்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நம்ம குட்டி ஸ்டோரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பாய்.